ஸ்ரீ அச்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்கள். கடக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 1ஆம் இடத்துல உள்ள குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையை கொடுப்பாரு. நல்ல ஒரு சொசைட்டியில் உங்களுக்கு மதிப்பாங்க எல்லாருமே. இந்த மாதம் பக்தி அதிகமாகும். ஆன்மீக சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும். 2ல் உள்ள புதன் சூரியன் கேது சேர்க்கையினால கொஞ்சம் குடும்பத்தை அனுசரித்து போகிறது நல்லது. அப்பாவோட செய்கையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கோபத்தை வரவழைக்கலாம். அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அப்பா இது வரைக்கும் இருந்த ஆதரவு எதுவுமே இப்போ இந்த மாதம் உங்களுக்கு தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வருமானம் விரயமாகும். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு செலவுகளும் அதிகமாக தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கும். குடும்ப செலவுகளுக்கு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது எல்லாமே 3/9க்கு அப்புறம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும். 3ல் உள்ள சுக்கிரனால் உங்களுக்கு வீடு வேலை மாற்றங்கள் இந்த மாதம் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாகும். சிறு சிறு பயணங்கள்னால நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மாதம் அலைச்சல் அதிகமாகும். அதே போல் ஐடி துறையில் உள்ளவங்களுக்கு புகழ் கிடைக்கும். நல்ல இதுவரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதம் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்களுக்கு புகழ் கிடைக்கும். மனைவியோடு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் அகன்றிடும். கொஞ்சம் ஒரு சுமூகமான போக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும். 1/9க்கு அப்புறம் உங்களுக்கு சுகபோகம் அதிகமாக இருக்கும். வீடு வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை கிடைக்கும். அம்மாவோட ஆதரவு நல்லா இருக்கும். குழந்தைகளுக்காக சுப செலவுகள் செய்வீங்க. 8ல் உள்ள ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். லாட்டரி ரேஸ் இந்த மாதிரியில் நல்ல அதிர்ஷ்டம் வரும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு உங்களுக்கு ஒரு ஹைக்கு கிடைக்கும். 9ல் உள்ள சனியினால் கொஞ்சம் தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் தான் போயிட்டுருக்கோம். மேற்படிப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக இருக்காது. கொஞ்சம் தூக்கமும் உங்களுக்கு கெடும். அலைச்சல்னால தூக்கமும் உங்களுக்கு கெடும். வெளிநாடு பயணங்கள்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் விட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.